டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். வணக்கம். முக்கிய செய்திகள். நவீன வசதிகள் கொண்ட மின்சார பேருந்துகள் சேவையை தொடங்கி வைத்து ஓட்டுநர் நடத்துனருடன் உரையாடிய முதலமைச்சர். பள்ளிகளில் நடைமுறைக்கு வந்தது வாட்டர் பெல் திட்டம். மாணவர்கள் நீரிழப்பை தடுக்க 3 முறை தண்ணீர் அருந்துவதை உறுதி செய்ய நடவடிக்கை. ஒரே கூட்டணியில் விசிக பாமக செல்வ பெருந்தகை விருப்பம். மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விதிமுறைகள் தளர்வு. 48 லட்சம் மகளிர் புதிதாக பயன்பெறுவார்கள் என்று தகவல். சிம்பு நடிக்கும் புதிய படத்திற்கு 10 கோடி ரூபாய் காப்பீடு உரிமை தொகை கேட்டாரா? தனுஷ் இயக்குனர் வெற்றிமாறன் பதில். இனி விரிவான செய்திகள். சென்னையில் மின்சார பேருந்து சேவைகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். சுற்றுச்சூழல் மாசு குறைக்கும் வகையில் முதற்கட்டமாக 120 மின்சார ரயில்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. சென்னை வியாசர்பாடி பணிமனையை இன்று திறந்து வைத்த முதலமைச்சர் மின்சார பேருந்து சேவையையும் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களிடம் அவர் உரையாற்றினார். இந்த மின்சார பேருந்திற்காக ஆங்காங்கே சார்ஜர் போர்டுகளும் அமைக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் உள்ள பள்ளிகளில் வாட்டர் பெல் திட்டம் அமலுக்கு வந்தது. உடலில் நீரிழப்பு மாணவர்களின் கல்வி செயல்திறனை கணிசமாக பாதிக்கும். எனவே பள்ளிகளில் மாணவர்கள் தண்ணீர் குடிப்பதை ஊக்கப்படுத்தும் விதமாக வாட்டர் பெல் திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டு 5 நிமிடம் ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் பள்ளிகளில் ஒரு நாளைக்கு 3 முறை தண்ணீர் இடைவேளை மணி அடிக்கப்படும். இது வழக்கமான சத்தத்தில் இருந்து மாறுதல் ஒலியில் ஒலிக்கப்படும். அப்போது குழந்தைகள் தண்ணீர் அருந்த ஊக்குவிக்கப்படுவர். தமிழகத்தில் தேர்தல் களத்தில் விசிகாவும் பாமகவும் ஒரே அணியில் இருக்க வேண்டும் என்று செல்வ பெருந்தகை விருப்பம் தெரிவித்துள்ளார். வட தமிழகத்தில் விசிகாவும் பாமகவும் பலம் பொருந்திய கட்சிகளாக விளங்குகின்றன. ஆனால் பாமக பாஜக இருக்கும் கூட்டணியில் விசிக இடம் பெறாது என்று திருமாவளவன் திட்டவட்டமாக தெரிவித்துவிட்டார். இந்த நிலையில் விசிகாவும் பாமகவும் ஒரே அணியில் இடம்பெற வேண்டும் என்று செல்வ பெருந்தகை வலியுறுத்தியுள்ளார். இதுதான் அவ்விரு சமூகத்திற்கும் நல்லது என்றும் அவர் கூறியுள்ளார். மகளிர் உரிமை தொகைக்கான விதிமுறைகளை தமிழக அரசு தளர்த்தியுள்ளதால் புதியதாக 48 லட்சம் மகளிர் பயன்பெறுவார்கள் என்று கூறப்படுகிறது. கார் வைத்துள்ள பெண்கள், மாற்றுத்திறனாளி உதவித்தொகை பெறுவோர் மற்றும் முதல்வர் உழவர் பாதுகாப்பு திட்ட பயனாளிகள் உள்ளிட்டோருக்கு மகளிர் உரிமை தொகை கிடைக்கும் என்று அரசு அறிவித்துள்ளது. இதன் மூலம் 48 லட்சம் மகளிர் புதியதாக பயன்பெறுவார் என்றும் சொல்லப்படுகிறது. திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி கட்சியின் இலக்கிய மற்றும் மகளிர் அணியின் மாநில நிர்வாகிகளுடன் முக்கிய ஆலோசனை நடத்தினார். அண்ணா அறிவாலயத்தில் தனக்கு ஒதுக்கப்பட்ட தனி அறையில் இதை முதல் கூட்டமாக கனிமொழி நடத்தியுள்ளார். 2026 தேர்தலுக்கு தயாராவது, அரசின் நலத்திட்டங்களை பொதுமக்களிடம் கொண்டு சேர்ப்பது உள்ளிட்ட அறிவுரைகளை அவர் வழங்கியதாக தெரிகிறது. அண்ணா தொழிற்சங்க பேரவையில் நலிவடைந்த தோழர்களின் குடும்பங்களுக்கு தலா 1 லட்சத்தை இபிஎஸ் வழங்க உள்ளார். மே தினத்தையொட்டி ஆண்டுதோறும் அதிமுக சார்பில் நிதி உதவி வழங்கும் திட்டத்தை முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா தொடங்கி வைத்தார். இந்த நிலையில் நடப்பாண்டில் தமிழகம், புதுச்சேரி, கர்நாடகா, ஆந்திரா, கேரளாவில் உள்ள அண்ணா தொழிற்சங்க பேரவையின் சார்பில் உறுப்பினராக உள்ள 171 குடும்பங்களுக்கு வரும் 4ஆம் தேதி இபிஎஸ் உதவித்தொகை வழங்குகிறார். விண்ணப்பித்த 15 நாட்களில் ரேஷன் கார்டுகளை வழங்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவுரை வழங்கியுள்ளதாக அமைச்சர் சக்கரபாணி கூறினார். சுமார் 12 லட்சம் பேர் புதிய ரேஷன் கார்டுகளுக்காக விண்ணப்பம் செய்து காத்திருக்கின்றனர். அவர்களுக்கு கிடைக்க தாமதமாவதால் பலன்களை பெற முடியாமல் உள்ளது. இந்த நிலையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தலின்படி 15 நாட்களுக்குள் ரேஷன் கார்டு வழங்க தீவிர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் சக்கரபாணி கூறியுள்ளார். இயக்குனர் வெற்றிமாறன் சிம்பு காம்போவில் உருவாகி வரும் புதிய திரைப்படம் வடசென்னை யூனிவர்ஸில் வருவதால் தனுஷ் 10 கோடி ரூபாய் காப்புரிமை கேட்டதாக தகவல்கள் வெளியாகியிருந்தது. இதை வெற்றிமாறன் மறுத்துள்ளார். ஊடகங்கள்தான் இதுபோல செய்தியை வெளியிட்டுள்ளதாகவும் தனுஷ் 1 பைசா கூட கேட்கவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.